இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்திருக்கிற பாலன் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். அவருடைய அருளாசிர் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரோடும் தங்கும் என்கிற நம்பிக்கையில் நாம் இங்கு குழுமியிருக்கிறோம். இன்று காலை நம்முடைய பங்கு தந்தை எனக்கு கால் பண்ணார். பண்ணிவிட்டு, எட்வர்ட், ஒரு டைம் சொல்லி இந்த நேரத்துக்குள்ளே பிரசங்கத்தை முடிச்சிடு அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ நேரம் நான் சொல்ல விரும்பலை, அது சர்ச்சைக்குரியதாக அப்புறம் மாறிடும். ஆகவே அந்த நம்முடைய பங்கு தந்தை சொன்னதிலிருந்து ஒன்று மட்டும் புரிஞ்சது, அனைவருமே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிந்திருக்கிறது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இந்த விழா நமக்கான விழா என்பதை மிக வலியுறுத்தி சொல்கிறது. காரணம், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது, ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார் என்கிற இந்த வார்த்தைகளில் நமக்காக என்கிற வார்த்தை அதிகமாக கையாளப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை நம் அனைவருக்கும் சொந்தமான குழந்தை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக இந்த பிறப்பு நம் அனைவருக்குமான ஒரு மாபெரும் விழா. அதற்கடுத்ததாக இந்த விழாவில் என்ன முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்று இறை வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2 வார்த்தைகள், ஒன்று ஒளி, இன்னொன்று மகிழ்ச்சி. இந்த குழந்தை பிறந்ததால் மகிழ்ச்சி உண்டாகி இருக்கிறது. இந்த குழந்தை பிறந்ததால் பேரொளி உண்டாகி இருக்கிறது. ஒரு எழுத்தாளர் சொல்லுவார், ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததும் நாம் அனைவருமே விளக்கை எரிய விடுகிறோம். விளக்கை எரிய விடுவது போல மகிழ்ச்சி என்பது கூட ஒளியைப் போல பரவ வேண்டும் என்கிறார். ஆக மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதல்ல, உடனடியாக அந்த வீட்டு முழுவதும் பரவ வேண்டும். இன்று நம் குழந்தை இயேசு பிறப்பின் வழியாக இன்று பெருமகிழ்ச்சி நம்மிடையே பரவியிருக்கிறது. பேரொளி நம் ஒவ்வொருவர் மீதும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு பெத்லகேமினுடைய ஒரு புனிதமான இரவை கொண்டாடுகிற நிகழ்வு மட்டும் அல்ல. இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற ஒரு திருப்புமுனை. நிலையற்ற இந்த உலகில் நிரந்தரமான ஒன்று, நிலையான ஒன்று நுழைந்திருக்கிறது. அது இயேசு என்னும் குழந்தையினுடைய பிறப்பால் நிலையான அன்பு, நிலையான உறவு, நிலையான இரக்கம், நிலையான கருணை, நிலையான மன்னிப்பு, நிலையான ஏற்றுக்கொள்ளுதல், நிலையான மகிழ்ச்சி, இவை அனைத்துமே நிலையான ஒன்று, நிரந்தரமான ஒன்று காலத்திற்குள் நுழைகிறது. இது மாபெரும் ஒரு திருப்பு முனைதான். கடவுள் மனிதனதை பற்றி நம்மிடையே விரிவாக பேசுவதற்கு அவர் விரும்பவில்லை. பேசுவதற்கு பதிலாக நம்மிடையே இணைந்து நம்மோடு வாழ்வதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அதனால்தான் வார்த்தை மனு உருவாகி இன்று நம்மிடையே குடிக்கொண்டிருக்கிறார். கடவுள் பேசுவதற்கு பதிலாக நம்மோடு வாழ அவர் துடித்து கொண்டிருக்கிறார். இந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கிற குழந்தை மனிதனாக நடிக்கவில்லை. இந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கிற குழந்தை தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்து நம்மோடு ஒருவராக, நம்மில் ஒருவராக வாழ்வதற்கு இந்த ஒரு முழுமையான அர்ப்பணத்தை இந்த குடிலிலே இந்த குழந்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு முழுமையான அர்ப்பணத்தின் ஒரு விழாவாகவும் இந்த கிறிஸ்து பிறப்பில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அமைதி ஒரு அழுக்குரலால் கலைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இஸ்ராயல் மக்கள் பல நூற்றாண்டுகளாக அதிகமான எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த எதிர்பார்ப்பு இயேசுவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு, இயேசுனுடைய பிறப்புக்கும் வருகைக்கான ஒரு எதிர்பார்ப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் ஆண்டவரை நாங்கள் உம்மை எதிர்பார்த்தோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடவுள் நீண்ட காலம் அமைதியாக இருந்தது போலவே இஸ்ராயல் மக்களுக்கு தோன்றியது.
ஏன் இந்த நீண்ட அமைதி? கடவுள் எப்பொழுது இந்த அமைதியை நிறுத்தப் போகிறார் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு மத்தியிலே எழுந்தது. அதிகமான இறைவாக்கினர்கள், புதிய இறைவாக்கினர்கள் இல்லை, புதிய காட்சிகள் இல்லை, புதிய அறிகுறிகள் இல்லை. ஆனால் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் மட்டும் அடிக்கடி நினைவுறுத்தப்பட்டது. இந்த ஒரு நேரத்தில் தான் இயேசு என்கிற ஒரு குழந்தையினுடைய அழுக்குரல் கடவுளுடைய அமைதியை கலைக்கிறது, கடவுளுடைய அமைதியை உடைக்கிறது. இந்த அழுக்குரல் நம் அனைவருக்குமான ஒரு நம்பிக்கையின் குரலாக மாறுகிறது. பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் ஒலித்த இந்த அழுக்குரல் ஏரோதினுடைய மாளிகையை எட்டுகிறது, மிக தொலைவில் சென்றடைகிறது. இன்று நம்முடைய காதுகளிலும் இந்த அழுக்குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இது நம்பிக்கையின் குரல். வார்த்தை மனுவானார் என்கிற யோவானின் வார்த்தைகள் இந்த அழுக்குரலில் நமக்கு கிடைக்கிறது. இந்த அழுக்குரல் நமக்கு கற்றுத்தருவது என்ன? கடவுள் நம் ஒவ்வொருவரோடு தொடர்பு கொள்வதற்கு பெரிய விளக்கத்தை வைத்திருக்கவில்லை. கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்ள அவர் வைத்திருக்கிற ஒரு கருவி அல்லது ஒரு விதம் அவருடைய பிரசனம். பிரசத்தின் வழியாகத்தான் நம் ஒவ்வொருவரோடும் கடவுள் தொடர்பு கொள்கிறார். மீட்பு என்பது அதிகாரத்தோடு தொடங்கவில்லை. ஒரு உடையும் தன்மையோடு, நொறுங்கும் தன்மையோடு மீட்பு இந்த உலகத்திற்குள்ளே நுழைகிறது. குழந்தை என்று சொல்லுகிற போது இந்த குழந்தை வளரும் பொழுது பல்வேறு சூழல்களை, சிக்கல்களை, இன்பங்களையும் துன்பங்களையும் சந்திக்கப் போகிறது. பல்வேறு நெருக்கடிகளை இந்த குழந்தை சந்திக்கப் போகிறது. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை இந்த குழந்தை சந்திக்கப் போகிறது. ஒரு ஆரோக்கியத்தை தேடி இது அலையப் போகிறது என்று பல்வேறு விதங்களில் இந்த குழந்தை உடையும் தன்மையையும் நொறுங்கத்தன்மையும் சந்திக்கிற ஒரு தருணத்தில் இந்த குழந்தை இருக்கிறது. ஆக இறைவன் அதிகாரத்தில் ஆள் அல்ல, உடையும் தன்மையோடு, நொறுங்கும் தன்மையோடு இந்த உலகத்திற்குள் நுழைகிறார். வரலாற்றில் அரசர்கள் தங்கள் பிறப்புகளை முழக்கத்தினாலோ, நினைவு சின்னங்களாலோ, நினைவு தூண்களாலோ அறிக்கையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு குழந்தை தன்னுடைய வருகையை அமைதியால், எளிமையால், ஏழ்மையால் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. தீவன தொட்டியில் பார்க்கிற நம் இயேசு குழந்தை நமக்கு ஏழ்மையையும் எளிமையையும் தாழ்ச்சியும் அன்பையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்பந்தவர்களே, தீவன தொட்டி கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு அரியணை. இன்றைய வணிக உலகில் நாம் அதிகமாக கேட்கிற ஒரு வார்த்தை ரீடிஃபைனிங். எதெல்லாம் வழக்கத்தில் நமக்கு இருக்கிறதோ அவையெல்லாம் புதிதாக மாற்றி தர வேண்டும், புதிய பார்வையோடு, புதிய கோணத்தில், புதிய மாற்றங்களோடு தர வேண்டும் என்று இந்த உலகம் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வீடு என்றால் ரீடிஃபைனிங் ஹோம், நம்முடைய உடைகள் ரீடிஃபைனிங் ட்ரெஸ், நம்முடைய வாகனங்கள் ரீடிஃபைனிங் த வெஹிக்கிள் என்று அனைத்துமே ரீடிஃபைனிங் என்று சொல்லும் பொழுது கடவுள் இந்த ரீடிஃபைனிங், புத்துருவாக்கம் என்பதை தன்னுடைய பிறப்பின் வழியாகவும் அவர் கொடுக்கிறார். அது அதிகாரம் மற்றும் அரசாட்சி என்பதற்கான புதிய அர்த்தத்தை கடவுள் கொடுக்கிறார். இந்த தீவன தொட்டி எதேச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் அல்ல. இது மரத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு இறையியல். இறைமகன் இயேசு குழந்தை கிடத்தப்பட்டிருக்கிற இந்த வைக்கோலான இந்த தீவன தொட்டி, இந்த அரியணை பொன்னால் ஆனதல்ல, ஒரு எளிமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. இயேசுவை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இளையர்கள், ஏழ்மையானவர்கள், எளியோர்கள். அவரை சுற்றி அரசர்களோ மற்ற அதிகாரிகளோ உயர்ந்த இடத்தில் இருந்தவர்களோ இல்லை. ஒரு எளிய கூட்டத்தில் தான் இயேசுவும் பிறக்கிறார். இயேசு அந்தஸ்தை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அவருடைய ஆட்சியில் ஏழ்மையை தேர்ந்தெடுக்கிறார். ஆக இயேசு தேர்ந்தெடுக்கிற இந்த அரியணை ஒரு புதிய ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். வலியோர் என்பவர்கள் யார்? இதற்கும் ஒரு புதிய சிந்தனையை இந்த பிறப்பு நமக்கு கொடுக்கிறது. யாரெல்லாம் கடவுள் முன்பாக தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுள் முன்பாக தங்களை எளியோராக காட்டுகிறார்களோ, யாரெல்லாம் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ இவர்கள்தான் வலியோர்கள் என்று இந்த விழா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விவிலிய அடிப்படையில் பெத்லகேம் என்பதனுடைய பொருள் அப்பத்தின் இல்லம் என்கிறது.
இயேசு இந்த தீவன தொற்றியின் வழியாக நம் அனைவருக்கும் வாழ்வு தரும் உணவாக பிறந்திருக்கிறார். இந்த தீவன தொட்டியில், இந்த மாட்டுக்குடியிலில் 2 விதமாக இயேசுவை பார்க்கலாம். மனுவாகும் இறைவார்த்தை, உணவாகும் இருவார்த்தை. இறைவார்த்தை வார்த்தை மனு உருவாகி இருக்கிறது. அதே போல நற்கருணை என்கிற ஒரு அடையாளத்தில் இந்த இறைவார்த்தை நம் அனைவருக்கும் உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது மனித வரலாற்றிற்கு கடவுள் சொல்லும் ஆம். கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, மத்திய எழுதிய நற்செய்தியினுடைய தொடக்க பகுதியில் நாம் பார்க்கிறோம் இயேசுவை பற்றிய அந்த மூதாதையர் பட்டியல். இந்த பட்டியல் வருகிற பெயர்கள் அனைத்துமே நாம் பார்க்கும்பொழுது அனைவருமே புனிதர்கள் கிடையாது, அனைவருமே மனிதர்கள். மனிதர்கள் என்று சொல்லும்பொழுது நிறைக்குறைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இருள் படர்ந்த ஒரு பகுதியும் வாழ்க்கையில் இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பின் வழியாக இந்த மனித குலம் வரலாறு என்பது புதுப்பிக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. இறைவன் இதை அர்ச்சிக்கிறார். தன்னுடைய பிறப்பின் வழியாக இறைவன் இந்த மனித சமூகத்தை குணமாக்குகிறார். இந்த மனித பிறப்பு நமக்கு சொல்வது, இயேசுடைய பிறப்பு சொல்வது, இயேசு இன்னொருவருக்கு சொந்தமான இந்த ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கிறார். இறப்பிலும் நாம் பார்க்கிறோம் இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு கல்லறை. இயேசு பிறந்த ஒரு சூழல் என்பது அரசியல் அடக்குமுறை நிலவிய ஒரு சூழல். இயேசுனுடைய குடும்ப சூழலும் பல்வேறு குழப்ப நிலைக்கும் கேள்விக்கும் உள்ளான ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். ஏழ்மை நிலையிலும் சமூக புறக்கணிப்பிலும் இயேசு இங்கு பிறக்கிறார். இதனுடைய பொருள் என்ன? மனித வரலாறு இயேசுனுடைய பிறப்பால் புறக்கணிக்கப்படவில்லை, மாறாக இயேசுனுடைய பிறப்பால் மீட்கப்படுகிறது. மனிதரின் துன்பங்கள் புறக்கணிக்கப்படவில்லை, இயேசுனுடைய பிறப்பின் வழியாக மனித குலத்தின் துன்பங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்படாதது மீட்கப்படாது என்கிற ஒரு வாக்கியம் இருக்கிறது. அந்த விதத்தில் இயேசு மனித உறவை எடுத்துக்கொள்கிறார். மனித உருவை எடுத்துக்கொள்வதால் தான் மனித குலத்தையும் இயேசு மீட்கிறார், புதுப்பிக்கிறார். முழுமையாக மனிதனாக மாறியதால் மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையையும் இயேசு குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசுடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவர் செய்த பல்வேறு பணிகள், அவருடைய பயணங்கள், அவர் சந்தித்த உறவுகள், இப்படி ஒவ்வொன்றுமே அவர் கடந்து சென்றவை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து சென்று இருக்கின்ற ஒன்றாகத்தான் இவை அனைத்தையும் பார்க்கிறோம். இவை அனைத்தையுமே இயேசு தன்னுடைய அனுபவத்தின் வழியாகவும் பிறப்பின் வழியாகவும் புதுப்பிக்கிறார். இயேசுனுடைய பிறப்பில் முதல் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இடையர்களை பார்க்கிறோம். இந்த இடையர்களை தேர்ந்து கொள்வதற்கு முக்கியமான காரணம், இவர்கள் எல்லாம் எளியவர்கள், ஏழைகள். இவர்களெல்லாம் நம்பிக்கையினுடைய ஒரு நட்சத்திரமாக நாம் அனைவருக்குமே இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து கொள்ளும் பொழுது, நம்மை ஏழைகளாக எளியவர்களாக பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக கிறிஸ்து பிறப்பினுடைய பேரொளி நம்மீதும் வீசும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் பிறப்பதற்கு இவர்கள் முன் உதாரணமாக இருக்கிறார்கள். இந்த இடையர்களுக்கு முதலாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இந்த நற்செய்தியை அறிவித்த பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டது விதம் நம் அனைவருமே வியக்க வைக்கிறது. தாழ்மையான ஒரு உள்ளத்தோடு, திறந்த மனதோடு அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இயேசு குழந்தையை சந்திப்பதற்கும், இயேசு குழந்தையை ஆராதித்து வணங்குவதற்கும், தங்கள் மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த இடையர்கள் உடனடியாக புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கு விவாதம் இல்லை. இந்த நற்செய்தி எப்படிப்பட்டது, இது நமக்கு தேவையா, இது உண்மையா, இது யாருக்கு என்கிற விவாதம் அவர்கள் மத்தியில் எழவில்லை. ஆனால் அவர்கள் உடனடியாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு செல்கிறார்கள். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நற்செய்தியினுடைய முக்கியமான உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்று இந்த இடையர்களோடு நம்மையும் இணைத்துக் கொள்வதற்கு இந்த விழா அழைக்கிறது. கிறிஸ்து பிறப்பு உலகத்திற்கான நம்பிக்கையின் பிறப்பு. இந்த கிறிஸ்து பிறப்பின் வழியாக இன்று பிறந்திருக்கிற பேரொளி என்றுமே அணைக்க முடியாத ஒரு பேரொளி, யாராலும் அணைக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒளிதான் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தரப்பட்டிருக்கிறது.
யோவான் எழுதிய நற்செய்தி 1:5 அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கிறிஸ்து பிறப்பின் வழியாக நாம் அனைவருமே இந்த உலகத்தில் இருள் இல்லை என்று சொல்வதற்காக அழைக்கப்படவில்லை. அதற்கு மாறாக இருளால் எப்பொழுதுமே வெற்றி கொள்ள முடியாது என்கிற ஒரு உண்மையைத்தான் அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல்வேறு துன்ப காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். துன்ப காலத்திலும் வேதனை கலாபத்திலும் பல்வேறு துன்பச் சூழலிலும் அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். காரணம், இது நம்பிக்கையின் விழா, இது மகிழ்ச்சியின் விழா, இது அனைவரோடும் பகிரப்பட வேண்டிய ஒரு விழா என்பதற்காகத்தான். நம்பிக்கை என்பது கடவுள் நம்மீது வைத்திருக்கிற பிரமாணிக்கத்தின் மீது நாம் வைக்கிற விசுவாசம். நம்பிக்கை என்பது கடவுளுடைய பிரசன்னத்தின் மீது நாம் வைக்கிற விசுவாசம். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை நாம் தாங்கிச் செல்ல இந்த விழா நம்மை அழைக்கிறது. கிறிஸ்து பிறப்பு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? இந்த விழாவை நாம் அனைவருமே கொண்டாடி இருக்கிறோம். திரும்ப நம்ம வீட்டிற்கு செல்லும் பொழுது இந்த குடிலில் சந்தித்த இந்த குழந்தையை, கையிலே நாம் தாங்கிய இந்த குழந்தையை, நாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குழந்தையை நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டிற்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக குடிலிருந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இயேசுடைய பிரசனத்தை, அந்த இயேசு தருகிற அந்த மகிழ்ச்சியை நாம் தாங்கி சென்று மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த விழா நம்மை அழைக்கிறது. அன்பந்தவர்களே, தீவன தொட்டியை வியந்து பார்ப்பதோடு நாம் நின்று விடாமல் தீவன தொட்டியாக நாம் மாறுவோம். இயேசு தங்குகிற, இயேசு வாழுகிற தீவன தொட்டியாக நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளமும், நம் ஒவ்வொருவருடைய இல்லமும், நாம் வாழுகிற இந்த பங்கும், நாம் பணிபுரிகிற இடமும் மாறட்டும். இயேசுவை நாம் எப்பொழுதுமே தாங்கிச் செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, நீர் ஏழ்மையில் பிறந்தாலும் இரக்கத்தில் செல்வராக இருந்தீர். நீர் இவ்வுலகில் நுழைந்தது போல எங்கள் இதயங்களில் நுழைவீராக. எங்கள் அச்சத்தை விசுவாசமாக மாற்றும், எங்கள் அமைதியை புகழ்ச்சி பாடலாக மாற்றும், எங்கள் இருளை ஒளியாக மாற்றும்.